இங்கே ஒரு திருடன் யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்த மொத்த பணத்தையும் தூரத்தில் எங்காவது மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ தூரத்தில் ஒரு மலை தெரியும். ஸோ அந்த மலையில் பள்ளம் தோண்டி அந்த பேக்கையும் அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு அடையாளமாக ஒரு கல்லையும் வச்சுட்டு சரின்னு இவன் கிளம்புறப்போ போலீஸுமே பார்த்துருது, இவனை அரசுமே பண்ணிடுது. என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் கழித்து வெளியே வரான். எப்படியாவது அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அவன் பணம் வச்ச பகுதிக்கு போகிறான். போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஷாக்கான இவன் கிட்ட போய் பார்க்குறான், அது ஒரு மசூதியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறான், தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு நைட்டுக்கு நம்ம அந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவனும் என்ன பண்ணுறான், அந்த நைட்டு இந்த பணத்தை எடுத்துக்காக வரான். ஸோ வந்து பார்த்தா அங்கே ஒரு ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான், அங்கேருந்து போயிட்டு நம்ம மறுநாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன ஆகுது, அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் அந்த மசூதியை பிடிக்காதவன் என்ன பண்ணுறான், பாம்பு வச்சிடுறான். இவனும் என்ன பண்ணுறான், சரி இந்த திருடனும் பணத்தை எடுக்கலான்னு வரப்போ அந்த பாம்புமே என்ன ஆகுது, பிளாஸ்ட் ஆயிடுது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அதாவது அந்த பாம்பு வச்ச பையனுக்கு தான் அந்த பேகுமே அது கிடைக்கும். அந்த அந்த ஆளுமே என்ன பண்ணுறான், அந்த பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஃபுல்லாமே பேக் ஃபுல்லாகவே வந்து பணமாக இருக்கும். இவனுக்கு வெறும் சாம்பல் மட்டும்தான் மிச்சம்.